जगपति भोगोपमभुजं ददर्श श्रीमन्तं विपिनपुरी सीता सहचरम्. சாந்தியிலேன்னு சொல்லிட்டு வந்த பரதனுக்கு ராமச்சந்திர பிரபுவினுடைய சரணகமலம் கிடைச்ச பிறகுதான் சாந்தி அடைஞ்சாராம். அப்படிப்பட்ட யாவன்ன ராமம் திரக்ஷாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேகீம் வா மகாபாகாம் நமே சாந்திர் பவிஷ்யதி. சாந்தியில்லேன்னு வந்தோடனே இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ராமச்சரணத்தை அடையிறாராம். சாந்திக்கே கோயில் கட்டினது போல இருக்கான் பகவான் ஸ்ரீராமருடைய திருமேனி, அவருடைய சரணகமலம். அத்தவாசம் சாந்தை அகிருத சுகிருதானாம் அசுலபம். புண்ணியம் பண்ணவாளுக்கு தான் அந்த சரணம் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த ராமச்சரணம் எட்டாமலேயே தொப்புன்னு விழுந்துட்டார் அந்த பரதன். பாதவு அப்ராப்பிய ராமஸ்ய பபாத பரதோ ருதன். அழுதுண்டே வந்த பரதன் உக்த்வா ஆர்யேதி சகிருத்து தீனம் புனநோவாச்ச கிஞ்சன. அண்ணா அப்படின்னு ஒரே ஒரு தடவை தான் கூப்பிட்டான். அதுக்கு மேலே தொண்டை அடைச்சி கொடுத்து உடனே ஓடி வந்த பிரபு கோடி மாற்று வாத்சல்யத்தோடு ஓடி வந்து பரதனை அப்படியே தூக்கி மடியில் வச்சுண்டு இன்னொரு மடியில் சத்ருகுணனை வச்சுண்டு அப்படியே கட்டி அணைக்கிறார். கதஞ்சித் அபிவிஜ்ஞாய விவர்ண வதனம் கிருஷ்ணம். பரதனை கண்டுபிடிக்க முடியலையா பரதன்னு. ஏன்னா அவ்வளவு இழைச்சி துரும்பா போய் கருத்து வேற போயிட்டார். சாப்பாடு கிடையாது. அண்ணா என்னைக்கு காட்டுக்கு போனார்னு கேள்விப்பட்டாரோ அன்னிலேருந்து அழுது 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 சோறு கிடையாது, தூத்தம் கிடையாது. அப்போ என்னென்ன கதஞ்சித்து அபிவிஜ்ஞாயே விவர்ணவதனம் கிருஷ்ணன். முகம் வெளுத்து போயிடுத்தான் பரதனுக்கு. அப்படிப்பட்ட அவரை மடியில் வச்சுட்டு நிறைய கேள்வி கேட்குறார். கச்சித் சர்க்கம்னு பேர். பரதா, வீரர்களை எப்படி நீ செலக்ட் பண்ணுற, சேனாதிபதிகளை எப்படி செலக்ட் பண்ணுற, மந்திரிகளை எப்படி செலக்ட் பண்ணுற, ஏகோப்பி அமாத்தியோ மேதாவி சூரோ தக்ஷோ விசக்ஷணா. நூற்றுக்கணக்கான துர்மந்திரிகளை வச்சுக்கிறத காட்டிலும் ஒரு உத்தமமான மந்திரி அவன் சூரனாக இருக்கணும், தக்ஷன்னா சாமர்த்தியமுடையவனாக இருக்கணும், விசக்ஷணன்னா அறிவாளியாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மந்திரி வச்சுட்டா கூட அந்த ராஜா மிகுந்த க்ஷேமத்தை அடைவார். அப்படி ஒரு மந்திரியை வச்சுட்டு நீ ஆள்றியா? அப்போ அதுபோல் குதிரைகள் யானைகள்லாம் நீ பெருக்கிறியா? நிறையா கேள்வி கேட்குற. எல்லாத்தையும் கேட்டுட்டு பரதனை பார்த்து எதுக்கு அப்பாவை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டோடனே தாமேவ சோச்சந்தவ தர்சனேப்சுகு தொய்யே வசக்தாம் அனிவர்த்திய புத்திம் தொயா வீனஹ தவ சோகருக்னஹ துவாம் சம்ஸ்மரன் அஸ்தமிதா பிதாத்தே. அண்ணா, உங்களையே நினச்சிண்டு உங்களிடத்தில் வச்ச புத்தியை திருப்ப முடியாதபடி ராமா ராமான்னு உங்கள் நாமத்தையே சொல்லிண்டு உங்களுடைய கல்யாண குணங்களையே திருப்பி 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 சொல்லிண்டு உங்களை ஸ்மரிச்சுண்டு அப்பா அஸ்தமனமாயிட்டார், கிளம்பி போயிட்டார்னோடனே பட்டுன்னு பிரபு எழுந்துட்டார், ரெண்டு கையும் தூக்கின்றார். ஹாஹதோஸ்மீதி தடான்னு மூர்ச்சியாக்கி கீழே விழுந்துட்டார். உடனே பரதனும் லக்ஷ்மணன் ஓடி போய் பன்னீரை கொண்டு வந்து பெருமாளுடைய முகத்தில் தெளிக்க மூர்ச்சி தெளிஞ்ச பிரபு உடனே எழுந்துட்டார். சீதே மிருதஸ்தே சுசுரஹா பித்ராஹீனோசி லக்ஷ்மணா. அப்பா இல்லாத பிள்ளையா பேட்டியேடா லக்ஷ்மணா. சீதே மாமனார் இல்லாத மாட்டு பெண்ணா பேட்டியேம்மா என்றெல்லாம் கதறி அழற. உடனே லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், நீ போய் இங்குதி பிண்ணியாகத்தையும் இலந்தையும் கொண்டு பிசைஞ்சு எடுத்துட்டு நேராக மந்தாகினிக்கு வந்துடும். நான் மந்தாகினிக்கு சீத்தையை அழைச்சிட்டு கிளம்புறேன். அதுக்குள்ளே இந்த பரதன், சத்ருகுணன், சுமந்திரர், திருத்தி எல்லாருமா சேர்ந்து ராமரை அழைச்சிண்டு மந்தாகினிக்கு வராளாம். சுமந்திரர் எங்கேயாவது துக்கத்தில் ராமச்சந்திர பிரபு கதறி அழுது பூமியில் விழுந்துருவாரோன்னு பயந்துண்டு ராமரை கைத்தாங்கலாக அழைச்சிட்டு வராராம். ராமச்சந்திர பிரபு மந்தாகினிக்கு வந்து ஜலபூரித மஞ்சளி கை நிறையா தீர்த்தத்தை எடுத்துட்டு தெற்கு முகமாக இருந்து உதகதானம் பண்ணுறார்.
அதுக்குள்ள லக்ஷ்மணன் வந்ததுனால பிண்டதானமும் இலையில வச்சு தான் எதன்ன புருஷோபவதி ததன்னாக தஸ்ய தேவதாக, ஒரு மனுஷன் எதை ஆகாரமாக உட்கொள்கிறானோ அதை கொண்டு தான் பித்திருக்களுக்கு பிண்டதானம் பண்ணணும், சிராத்தம் பண்ணணும்னு இருக்குது. அதனால் ராமச்சந்திர பிரபு இந்த காட்டில் பிண்யாகத்தையும் இலந்தையும் சேர்த்து சாப்பிட்றதுனால அதை கொண்டே பிண்டதானம் பண்ணுறார். உடனே மேலே ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாருமா கிளம்பி ஆசிரமத்து திண்ணையில் வந்து அப்படி உக்காந்தார். அதுக்குள்ள அவ்வளவு ஜனங்களும் பரதனும் ராமரும் சேர்ந்தாச்சின்னு கேள்விப்பட்டவுடனே அழுக சத்தம் கேட்குறது, பரதனுடைய அழுக சத்தம். ராமோப்பி அஸ்ரூணி அவர்த்தைத்துங்கிறதுனால ராமரும் அழற, அந்த சத்தம் கேட்கறதுனால ஐயோ அவள் 2 பேரும் சேர்ந்துட்டா போல் இருக்குன்னு சில பேர் ரதத்தில் வரா, யானை மேலே வரா, குதிரை மேலே வரா, காலாட்படையாக வரா, அத்தனை பேரும் அங்கேருந்து வந்த ராமபிரபுவை எப்படி பார்க்குறா அப்படின்னா, ரொம்ப காலம் ஆகலை, 1 மாதம் 1.5 மாதம்தான் இருது. ஆனால் சிரவிப்ரோஷிதம் ராமம், அது இப்போ தான் 1 மாதம்தான் ஆனால் கூட ரொம்ப காலம் ஆனார் மாதிரி இருக்கா. ரொம்ப காலம் ஆன மாதிரி எல்லா ஜனங்களுக்கும் தோன்ற. அவ்வளவு ஜனங்களும் ராமபிரபுவை பார்த்தோன்னே ராமர் ஓடி வந்து சில பேரை கட்டிக்கிறார், சில பேரை பார்த்து சிரிக்கிறார், சில பேருக்கு அபயஸ்தத்தை காமிக்கிறார். இப்படி ஒத்தொத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம். அவாவளையே தாமாம் பிரபத்தந்தே தாம் சதைவ பஜாமியகம், அவாவாளுடைய பாவத்தை பொறுத்து அண்ணாவே இருக்கா பரனூரில் அப்படின்னா அந்தந்த பக்தாளுக்கு தகுந்த மாதிரி சில பேரை பார்த்து சிரிக்கிறார், சில பேரை பார்த்து கேட்பா விசாரிப்பா அண்ணாவே பரனூரில். அது மாதிரி தானே ராமர் அவாவாளுக்கு தகுந்த மாதிரி அழகாக பேசுகிறார். உடனே எல்லாரும் உட்காந்துட்டான். ராமபிரபுவும் அந்த திண்ணை மேலே உட்காண்டிருக்கார். எல்லாரும் கப்சிப்புன்னு இருக்கார். வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தா, நான் ராமரை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவேன், நான் மாத்திரம் என்னடா, நானும் ராமபிரபுவை கெஞ்சி கேட்பேன், அவர் வரலைன்னா நீங்கள் வந்துடுங்கன்னு ராமரை சுவாதீனமாக கையை பிடிச்சி இழுத்துன்னு வேறேன் அவாவா பேசினா. இங்கே வந்து நான் கஷ்டித்து கிஞ்சித் அப்ரவீத்து, இங்கே வந்து ஒருத்தர் கூட பேசலையாம். பரதன் பேசாமல் இருக்க முடியுமோ, பட்டுன்னு எழுந்துட்டார். உடனே சாஷ்டாங்கமாக ராமருக்கு நமஸ்காரம் பண்ணினார். பெருமாள் கேட்குறார், அப்பா பரதா, என்ன காரணத்தினால நீ வந்திருக்க? ஹித்வா ராஜ்யம் பிரவிஷ்டத்வம் வனம் துவம் இகாகதா, ராஜ்யத்தை விட்டுட்டு நீ எதுக்காக இங்கே வந்திருக்க? மேலும் நீ வந்து ராஜ்யத்தில் தானே உனக்கு அப்பா சொல்லியிருக்கா, அதை விட்டு 14 வருஷம் நீ அங்கேனா இருக்கணும், அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய சைன்யத்தோடு நீ வந்திருக்கியே, கிம் நிமித்தமிகாகதா? ராமர் கேட்குறார். ஆரியே தாத்தா பரித்திஜே, அண்ணா நம்ம அப்பா உங்களை காட்டுக்கு அனுப்பிச்சது அப்படிங்கிற பெரிய குற்றத்தை பண்ணிட்டார். ஏன் அப்படின்னா சொல்கிறாரு இங்கே, ஆரியே தாத்தா பரித்திஜே, நம்ம அப்பா வந்து துஷ்கரமான செயலை செஞ்சுட்டார். துஷ்கரமான செயல் எதுனா உங்களை காட்டுக்கு அமிச்சதுங்கிறது பெரிய குற்றம். அதை பண்ணிட்டு புத்திரசோகாபி பீடித்தா, புத்திரசோகத்தினால் பீடிக்கப்பட்டு சொர்க்க பிராப்தி அடைஞ்சுட்டார். கேவலம் எங்கள் அம்மா பேச்சை கேட்டுண்டு ஸ்திரியா நியுக்தா மம மாத்ரா பரந்தப, ஸ்திரியா நியுக்தா மம மாத்ரா பரந்தப சகார சுமகத்து பாபம் இதம் ஆத்மயசோகரம் சா ராஜ்ய பலம் அப்பிராப்பிய விதவா சோககர்ஷிதா பதிஷ்யதி மகாகோரே நிறையே ஜனனி மம. கேவலம் ஸ்திரீயான எங்கள் அம்மா பேச்சை கேட்டுண்டு சகார சுமுகத்து பாப்பம் இதம் ஆத்மயசோகரம், தனது கீர்த்திக்கு பங்கம் வரும்படியாக அப்பா தசரதரும் எங்கள் அம்மாவுக்கும் பெரிய பாபத்தை பண்ணிட்டா, அந்த பாபத்தை நீங்கள் தான் துடைக்கணும். பிராத்து சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்கசி, உங்களுடைய பிராத்தாங்கிற முறையில் நான் கேட்டுக்கிறேன், அவ்வளவு யோகியது கிடையாது. தாசஸ்யே, உங்களுடைய தாசங்கிற முறையில் கேட்டுக்கிறேன், அதுக்கும் அவ்வளவு யோகியது கிடையாது. சிஷ்யஸ்யே, சிஷ்யன் தாசன் இந்த முறையில் கேட்டுக்கிறேன். பிரசாதம் கர்த்துமர்கசி, சுவாமில் ஸ்வீகோரு சாம்ராஜ்யம், சுவாமில் ஸ்வீகோரு சாம்ராஜ்யம் स्वजनरक्षणं त्वया न त्याज्यं
स्वामिं स्वीकुरु साम्राज्यं सामदाने वेद दंड चतुरा सामदाने वेद दंड चतुरा सरस गुणालय सुकुमारा स्वामिं स्वीकुरु साम्राज्यं प्रभो धीर गुणोदात देव शिखामणि தர்மரட்சண. ரொம்ப அழகாக பிரார்த்தனை பண்ணுறார். பிரபு நீங்கள் தான் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கணும். எப்படி சரத்காலத்தில் பௌர்ணமி அன்னைக்கு மேகங்கள்லாம் சந்திரனை மூடிட்டா எப்படி இருட்டா போயிடுமோ, அதுபோல் அயோத்தி அப்படிங்கிற அந்த சாம்ராஜ்யம் பூர்ணச்சந்திரனை போல இருக்கக்கூடிய நீங்கள் இல்லாததுனால, சக்கரவர்த்தி அப்பா இல்லாததுனால இருள் மண்டி கடக்கு. அப்பேற்பட்ட அந்த மேகம் விலகிடுத்துனா சரத்கால பூர்ணச்சந்திரன் எப்படி தகதகன்னு ஜொலிப்பானோ, அதுபோல் இந்த ராஜ்யத்தை நீங்கள் ஏற்றுண்டு ஜிலு ஜிலு ஜிலுன்னு பட்டாபிஷேகம் பண்ணிண்டு லட்சக்கணக்கான அயோத்தி ஜனங்களை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்குத்தான். நீங்கள் தான் ராஜ்யத்தை ஏற்றுக்கணும். உடனே அழகாக ராமர் பேசுகிறார். குலீனஹா சத்வசம்பன்னஹா தேஜஸ்வி சரிதவ்ரதஹா ராஜ்யஹேதோ கதம் பாபம் ஆச்சரேன் மத்விதோ ஜனஹ. மத்விதோ ஜனஹ பரதா, என்ன போல ஒரு பிள்ளை அப்பாவுக்கு தசரதற்கு பிள்ளைன்னு பிறந்துட்டு பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்துண்டு மேலும் நல்ல குலத்தில் பிறந்து கேவலம் ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு நீ கேட்கும் பொழுது நான் அயோத்தியில் வந்து பட்டம் கட்டிக்க முடியுமா பரதா? அது தப்பாச்சே. குலீனஹா சத்வசம்பன்னஹா, சத்வகுணங்களோடு கூடிய ஒரு புத்திரன் என்ன போல. குலீனஹா சத்வசம்பன்னஹா தேஜஸ்வி, பரம தேஜஸ்வியான என்ன போல ஒரு பிள்ளை நீ கூப்பிட்றதுனால ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு நான் அப்படியே வர முடியுமா? ஒரு காலம் வர முடியும். ஏன்? சத்தியங்கிற பிரதிபந்தத்துக்கு நான் இப்போ ஆட்பட்டு இருக்கேன். அப்பாவுடைய சன்னிதானத்தில் பண்ண சத்தியம். ஒரு குடும்பத்தில் தகப்பனாருக்கு எவ்வளோ கௌரவம் இருக்கோ அதுபோல் ஜனன்யாம் அப்படி கௌரவம். அப்போ யதா பிதரி தர்மயே கௌரவம் லோக சத்கிருத்தே ததா ஜனன்யாம் அப்படி கௌரவம். ஒரு குடும்பத்தில் தகப்பனாருக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை தாயாருக்கும். அதனால் சக்கரவர்த்தி தசரதற்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதுபோல் கைகேயம்மாவுக்கும் நம்ம 4 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுல பூர்ண உரிமை இருக்கு. அதனால் அப்பா தசரதரும் கைகேயி அம்மாவும் சேர்ந்து சொன்ன ராஜ்யத்தை, அந்த சத்தியத்தை நம்ம காப்பாற்றோம். எந்த கைகேயி அம்மா தசரதரிடத்தில் எனக்கு 14 வருஷம் வனவாசம்னும் அதுபோல் உனக்கு 14 வருஷம் சாம்ராஜ்யம்னு கேட்டுண்டாலோ, அப்பா அந்த முகூர்த்தம் எந்த ஒரு முகூர்த்தத்தில் ராமனை பார்க்காது இந்த தசரதருடைய உடம்பில் உயிர் நிற்காதோ அந்த ராமன் பேரில் சத்தியம் விட்டு சொல்கிறேன், ஏ கைகேயி உன்னுடைய வரத்தை சத்தியம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அப்பாவோட சத்தியத்தை அதை நான் பூர்த்தி பண்ண வேண்டியது நம்ம 4 பேருடைய பொறுப்பு. அதனாலேயும் நான் இப்போ நீ கூப்பிட்றதுனால காட்டுக்கு வர முடியாது என்று சொன்னார். உடனே சபை கலைஞ்சு மறுநாளை கார்த்தால எல்லாரும் வந்து கூடினா, அப்போ அந்த ராமரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அஞ்சலி பண்ணிட்டு பேசுகிறார். பிரபு ராகவா, எங்கள் அம்மா நேற்று ராத்திரி மனசு சமாதானமாகி வரதா ராஜ்யத்தை எப்படியாவது ராமன்கிட்ட ஒப்படைச்சு விடுறா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டா. சாந்த்விதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யம் இதம் மம தத்ததாமி தவைவாகம் புக்ஷராஜ்யம் அகண்டகம் கதிம் கரைவாஸ்வஸ்ய தாட்சசேவச்ச வாயிசஹ அனுகந்தும் ந சக்திர்மே கதிம் தவ மகீபதே. அண்ணா, எங்கள் அம்மா கேட்டுட்ட பிரகாரம் இந்த ராஜ்யத்தை உங்கள்கிட்டே ஒப்படைக்கிறேன். எங்கேயாவது குதிரையினுடைய வேகத்தை கழுது அனுசரிக்க முடியுமோ? குதிரை அப்படியே ஜல் 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 ஜல்னு 4 கால் பாய்ச்சல்னு போகும். அதனுடைய வேகத்தை கழுது அனுசரிக்க முடியாது.
அதுபோல் உங்கள் வேகம் எங்கே, என் வேகம் எங்கே? மேலும் ஆகாசத்தில் பட்சங்களை அடித்து பறக்கக்கூடிய கருடனுடைய வேகம் எங்கே, காக்காவுடைய வேகம் எங்கே? அதனால் உங்களுடைய அப்பேற்பட்ட காம்பீரியம், உங்களுடைய மேதா விலாசம், உங்களுடைய அப்பேற்பட்ட ஞான சம்பத்து அதுக்கு முன்னால் என்னுடையது எடுபடாது. ஆனால் ஒரே ஒரு பிரார்த்தனை, நீங்கள் தான் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கணும். உடனே பெருமாள் நினைக்கிறார், அடாடா இப்பேற்பட்ட இந்த பரதனுக்கு சத்தியத்தினுடைய பெருமை தெரியல அப்படின்னு நினச்சி உபதேசம் பண்ணுறார். நாத்மனஹா காமகாரோஸ்தி புருஷோயமனீஸ்வரஹா இதச்சேதரதச்சைனம் கிருதாந்தா பரிகர்ஷதி சர்வே க்ஷயாந்தா நிச்சயாக பதனாந்தாக சமுச்சயாக சம்யோகா விப்ரயோகாந்தா மரணாந்தம் திஜீவிதம் யதா பலானாம் பக்வானா நான்யத்ர பதனாத்பயம் ஏவம் நரஸ்ய ஜாதஸ்ய நான்யத்ர மதனாத் மரணாத்பயம் யதாகாரம் திருடஸ்தூர்ணம் ஜீர்ணம் பூத்வா வசீததி ததா வசீதந்தி ஜரா நராஜரா மிருத்யுவசங்கதாக அத்யேதி ரஜனீயாத்து சான பிரதிநிவர்த்ததே யாத்வேவ யமுனா பூர்ணா சமுத்திரம் லவணார்ணவம் அகோராத்ராணி கச்சந்தி சர்வேஷாம் பிராணினாமிக ஆயும்ஷி க்ஷபயந்த்யாசு கிரீஷ்மே ஜலமிவாம்சவः ஆத்மானம் அனுசச்சுத்தம் கிமன்யம் அனுசோச்சசி ஆயுஸ்தே ஹீயத்தே யஸ்ய சிதஸ்ய ச கதஸ்ய ச சகைவ மிருத்யுர்வ்ரஜதி சகமிருத்யுர் நிவர்த்ததே கத்வா சுதீர்கமத்மானம் சகமிருத்யு நிவர்த்ததே காத்ரேஷு வலய பிராப்தா ஸ்வேதா சைவ சிரோருகாக ஜரயா புருஷோ ஜீர்ணः கிம்மி கிருத்வா பிரபாவயேத் நந்தந்தி உதிதாதித்யே நந்தந்தி அஸ்தமிதே நாத்மனோ நாவபுத்தியந்தே மனுஷ்யா ஜீவிதக்ஷயம் யதா காஷ்டம் ச சமே யாத்தா மகாநவே சமேத்தே ச விபேயாத்தாம் காலமாசாத்ய கஞ்சன ஏவம் பாரியாச்ச புத்திராச்ச ஞாதயச்ச தனானிச்ச சமேத்திய விவதாவந்தி துருவோகேஷாம் வினா பவஹ. பரதா, நீ நினைக்கிற மாதிரி ஜீவன் சுதந்திரன் அல்லன். சுதந்திரன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சித்திராள் இப்போ இங்கே உட்காண்டிருக்கோம். அப்புறம் என்ன ஆகுது, நம்மளுடைய கிருதாந்தகான்னு விதி நம்மளை இழுத்துட்டு அவாவாத்துக்கு போகும். அதுபோல் அப்புறம் நான் 2 நாள் இங்கே இருப்பா கோயம்புத்தூரில். அப்புறம் அவள் இங்கே போவான்னா மெட்ராஸுக்கு சில பேர் புறப்பட்டு போவா, டெல்லிக்கு புறப்பட்டு போவா, இல்லை ஃபாரின் போனாலும் போவா. கிருதாந்தா பரிகர்ஷதி சர்வே க்ஷயாந்தா நிச்சயாக. பாடுபட்டு சேமித்த பொருள் ஒரு நாளைக்கு செலவாயிடும். குருவி சேர்க்குற மாதிரி மாமா மாமி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ஏதோ 10 லட்சம் 20 லட்சம் சேர்த்துருப்பாள். திடீர்னு பார்த்தா ஆற்றுல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு செலவாகும். இல்லை வியாதி அப்படின்னா டாக்டர் சொல்லுவார், இங்கே 2 லட்சம் முதல்ல கட்டுங்கோ, அப்போ தான் பேஷண்ட்டை பார்ப்பேன்பார். அப்போ பாடுபட்டு சேமித்த பொருள் செலவாயிடும். சர்வே க்ஷயாந்தா நிச்சயாக பதனாந்தாக சமுச்சயாக. மேலே ஏறினாலும் இறங்கணும், மரத்தில் ஏறினாலும் இறங்கணும், மாடி மேலே ஏறினாலும் இறங்கணும், ஃப்ளைட்டில் ஏறினாலும் இறங்கணும். அப்போ எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கைங்கிறது மரணாந்தம் ஜீவிதம், மரணத்தையே முடிவாக கொண்டு. ஒரு பில்டிங் எப்படின்னா 50 வருஷமோ 100 வருஷமோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கப்புறம் சிथिலமாயிடும். அதுபோல தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய ஆயுள் 60 70 80, சில பேருக்கு 20 30. 20 வயசில் இருக்கக்கூடியவன் வாழணும்னு நினைக்கிறான், பொட்டுன்னு போயிடுறான். 40 வயசில் வாழணும்னு நினைக்கிறான், பொட்டுன்னு போகிறான். 90 வயசில் கிளம்பிடணும்னு நினைக்கிறா தாத்தா, ஆனால் இழுத்துட்டு கிடக்கா. அப்போ என்னென்ன, நம்ம கையில் எதுவும் இல்லைப்பா. நாத்மனஹா காமகாரோஸ்தி புருஷோயம் அனீஸ்வரஹா இதச்சேதரதச்சைனம் கிருதாந்தா பரிகர்ஷதி. அது மாத்திரம் இல்லை, அப்போ என்னென்ன ஒன்றை பற்றி நீ கவலைப்படு. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு லட்சியம் வேணும். பெருமாள் சொல்லித்தரார், நமக்குன்னு ஒரு லட்சியம். ஆனால் அந்த லட்சியம் எப்படி இருக்குன்னா, வீடு கட்டுறது ஒரு லட்சியமாக, பெரிய உத்தியோகத்தை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான், படிச்சிருக்கான், எம்டெக் படிச்சிருக்கான், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறான். ஆனால் உத்தியோகம் கிடைக்கும், அது ஒரு பெரிய லட்சியம் கிடையாது. இதெல்லாம் தற்காலிகமான லட்சியங்கள். உயர்ந்த லட்சியத்துக்காக வரதா நம்ம பாடுபடும். அந்த உயர்ந்த லட்சியம் என்னென்ன, ஒரு வால்மீகி ராமாயணம் நமக்கு ப்ரெசன்ட் பண்ணுறார் ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது 100 தடவை பாராயணம் பண்ணி புனர்வசு பட்டாபிஷேகம் பண்ண. அதுபோல் ஒரு வைதீகர்
பூர்ணமாக அத்தியனம் பண்ணிடுவர், கணாந்த அத்தியனம் பண்ணிடுவர். 100 குழந்தைகளை தயார் பண்ணுறார் அப்படின்னா அவருக்கு நமஸ்காரம் பண்ணி எப்போதும் அவரை ஸ்மரிக்கணும். ஏன்னா ஒரு குழந்தைய வேதத்தை அத்தியனம் பண்ணி பூர்த்தியாக அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுங்கிறது கோடி ஜென்ம புண்ணியம். அதுபோல் ஒரு மாமா 100 குழந்தைகளை தயார் பண்ணுறாரு அப்படின்னா அப்படிப்பட்ட மாமாவை எப்போதும் ஸ்மரிக்கணும், அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச சிறு தொகையை அவளுக்கு அனுப்பிச்சி வைக்கணும். இந்த குழந்தைகள்லாம் படிக்கிறான், குழந்தைகளுக்கு ஆகாரத்துக்கு எதாவது அனுப்ப வேண்டாமா? அதனால் அவள் ட்ரஸ்ட்டுக்கோ அவளுக்கோ அப்படி நம்ம சேவை பண்ணணும். என்ன முடிஞ்சதோ திரவிய சகாயம் அவளுக்கு பண்ணணும். இதுதான் உயர்ந்த லட்சியம். அந்த உயர்ந்த லட்சியத்துக்கு நம்ம பாடுபடணும். வரதார் ஒரு குடும்பத்தில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா பேரன் பேத்தி எல்லாம் எப்படின்னா யதா காஷ்டம் ச சமேயாத்தாம் மகானவே சமேத்து செவே பேயாத்தாம் காலமாசாத்திய கஞ்சன. காலம் வரும்போது தாத்தா ஒரு சமயம் போகிறார், பாட்டி ஒரு சமயம் போகிறார், அப்பா ஒரு சமயம் போகிறார், அம்மா ஒரு சமயம் போகிறார், குழந்தைகள்லாம் ஃபாரின் போய்டுறது. அப்போ என்ன அப்படின்னா இதுதான் உலக இயற்கை. உலக இயற்கையில் எல்லாரும் சேர்ந்துருக்க முடியாது. சேர்ந்தவர்கள் ஒரு நாளைக்கு பிரிஞ்சு தான் ஆகும். பிரிஞ்ச வாழையும் சேர்க்கறதுங்கிறது விதி தான். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணினாலும் லௌகீகமாக என்ன சம்பாதிச்சாலும் அல்லது என்ன பண்ணினாலும் அதெல்லாம் நஸ்வரம். நஸ்வரம்னா தாற்காலிகம். அப்போ நிரந்தரமாக அந்த பகவானை அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பக்தி பண்ணணும். ராம பக்தி சாம்ராஜ்யம் ஏமானவுல கபேனோ மனசா. ராம பக்தி சாம்ராஜ்யம் ஆமானவுல தர்சனம் அத்யந்த பிரம்மானந்தமே மனசா. ராம பக்தி, அந்த ராம பக்தியை நம்ம பண்ணணும். ராமர் என்கிட்ட பக்தி பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். நம்ம தான் அண்ணா என்ன பாதை காமிச்சாலோ அந்த பாதையில் போ. அண்ணா காமிச்ச பாதையில் போகலைன்னா மகதி வினஷ்டிகி, பெரிய நஷ்டம். அப்போ அந்த பாதை எதுன்னா சுலபமான பாதை. என்னென்ன ராமான்னு சொல்லு. இந்த ராமாங்கிற 2 அக்ஷரம் சொன்னால் சன்மமும் மரணமும் இன்றி தீருமே என்று கம்பநாட்டாழ்வார் சொல்றார். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வழியதாக்கும், வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலைராமன் தோல்வழி கூறுவோர்க்கே. ராமருடைய புகழை யார் கேட்குறாளோ பாடுறாளோ 10 நிமிஷம் ராமரை ஸ்மரிச்சுண்டா கூட பெரிய லாபம். 10 நிமிஷம் ராமநாமம் சொன்னால் இவ்வளோ வேண்டாமே, 10 ராமநாமம் சொன்னாலும் போகிற வழிக்கு பிரயோஜனம். ராமரே சொல்ல போகிறார், என்ன சொல்ல போகிறாங்கிறத ஜாபாலிட்ட இப்போ சொல்ல போகிறோம். அப்படிப்பட்ட ராமர் பரதனுக்கு உபதேசம் பண்ணுறார். பரதா ஸ்வம்பரத பவ ஸ்வயம் நராணாம் வன்யானாமகமபி ராஜரான் மிருகாணாம் கச்சத்வம் புரவரமத்திய சம்பிரகிருஷ்டா சம்ரிஷ்டத்வகமபி தண்டகான் பிரவேக்ஷே சாயாம் தே தினகரபாஹ பிரபாதமானம் வர்ஷத்ரம் பரத கரோத்து மூர்த்தினி சீதாம் ஏ தேஷாம் கானன த்ருமாணா சாயாம் தாம் அதிசைனீம் சுகீ ஸ்ரயிஷ்யே சத்ருக்னஹ குசலமதித்ய தே சகாயः சௌமித்ரீம் அவதித பிரதான மித்ரம் சத்தாரத்தனயவரா நரேந்திரம் சத்தாரத்தனயவரா வயம் நரேந்திர சத்யஸ்தம் பரத சராம மாபிஷீத. பரதா, அப்பாவுடைய சத்தியத்தை காப்பாற்றுறது தான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கும். அதுலேருந்து நம்ம பிறழக்கூடாது. பரதா, உனக்கு பிரதான மந்திரி சத்ருக்னன், எனக்கு பிரதான மந்திரி இதோ இந்த லக்ஷ்மணன். உனக்கு வெள்ளிக்கூடை, அயோத்தியில் உள்ள வெண்கொற்ற கொடை உனக்கு கூட. எனக்கு இந்த காட்டில் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு நாளும் எனக்கு நிழற்குடை. இன்றைக்கி இந்த மரத்துக்கு அடியில் இருப்பேன், நாளைக்கு அடுத்த மரத்தினுடைய அடியில் இருப்பேன். அப்போ ஒவ்வொரு மரமும் எனக்கு நிழற்கொடை. உனக்கு பிரஜைகள் அயோத்தியா பிரஜைகள், எனக்கு பிரஜைகள் யார் தெரியுமா? இங்கே காட்டில் உள்ள பட்சிகளும் மிருகங்களும் என்னுடைய பிரஜைகள். எப்படி இப்படி லகுவாக எடுத்துக்கிறார் பார்த்தீங்களா? நம்மளாக இருந்தால் போன்னு அழுவோம், அப்பா காட்டுக்கு துரத்திட்டாளேன்னு அழுவோம். நம்மளாக இருந்தால் இவர் சகஜமாக சொல்கிறார், இங்கே உள்ள பட்சிகளும்
சிங்கம்புலி கரடிகளும் என் பிரஜைகள்னு சொல்கிறார். அதனால் நம்ம 4 பேருக்கும் பங்கு உண்டு அப்பாவை சத்தியசந்தரா பண்ணுறது. உடனே பரதன் சொன்னார், பிரபு அமரோபமசத்வம் மகாத்மா சத்யசங்கரஹ தர்மஜ்ஞ சர்வஜ்ஞ சர்வதர்சி ச புத்திமான் சாசி ராகவா. அண்ணா, நான் என்னமோ நினச்சேன், ஒரு சிங்கம் சர்க்கஸில் இருக்கும்பொழுது சர்க்கஸ்காரன் அந்த சிங்கத்தை ஆட்டி வைப்பான், ஒரு ஸ்டூலை போட்டு அது மேலே ஏறும்பான், அது ஏறும். அதே போல் இங்கேருந்து அங்கே தாவும்பா, அது தாவும். அப்படி சர்க்கஸ்காரனுக்கு அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சிங்கம் அவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி ஆடும். ஆனால் அதே சிங்கம் அந்த சர்க்கஸை விட்டு தப்பி காட்டுக்கு வந்துடுத்துனா மிருகேந்திரன், அவ்வளவு மிருகங்களும் அதை கண்டு நடுங்கும். அதே போல் நீங்கள் மிருகேந்திரனை போல இங்கே நரேந்திரனாக இருந்துண்டு தாம்ச பிரிச்சசி சம்சயான் மகரிஷிகளை ஆசிரிச்சுண்டு அவளுக்கு ஞானோபதேசம் பண்ணுறேளே பிரபு, உங்களை போல சர்வஜர், உங்களை போல எல்லாம் வல்லவர், அதனால் உங்களுக்கு தெரியாதது ஒன்று கிடையாது. நானே வசிஷ்டத்தை என்ன சொல்லிட்டு வந்தேன், ராமமேவ அனுகச்சாமி ராஜா திபதாம்பரக, நான் ராமரை அனுசரிப்பேன்னு. ஏன்னா இங்கே கருணா சமுத்திரம், நான் கருணா பாத்திரம், நீங்கள் அன்பு கடல், அதில் ஒரு திவில அடியேன். நீங்களோ சர்வ சரண்யர், நான் சரணாகதன். அப்படிப்பட்ட உங்களை ஒரு காலம் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட விடமாட்டேன். அப்பா ஏதோ அந்திம காலத்தில் நாக்கு குழறி, ராமா இந்த கையை கேட்டுக்கிறாடா, நீ வேணா காட்டுக்கு போயிட்டு வரியாடான்னு கேட்டிருப்பார். அதை கேட்டுண்டு நீங்கள் காட்டுக்கு வந்துட்டேள். ஏன்னா அந்த காலேகி பூத்தானி முக்கியந்தி திபுரா ஸ்ருதி, சகல சாஸ்திரமும் சொல்கிறது அந்திம காலத்தில் ஒரு மனுஷன் நாக்கு குழறி பேசுவான். அதுபோல் சக்கரவர்த்தி நாக்கு குழறி சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் காட்டுக்கு வந்துட்டேள் அப்படின்னு சொன்னார். உடனே இன்னொன்று சொல்கிறார், தர்மபந்தேன பத்தோஸ்மி தேனே மாம் மேக மாத்தரம் ஹன்மி தீவிரேன தண்டேன தண்டார்காம் பாபகாரிணி கதம் தசரதா ஜாத்தா சுத்தாபிஜன கர்மணக்கா. அண்ணா, தசரதற்கு பிள்ளைன்னு பிறந்துட்டு உங்களுக்கே உண்டான இந்த ராஜ்யத்தை தம்பியான நான் சுயரிக்க முடியுமா? அவரோ சுத்தாபி ஜன கர்மணா, பரம சுத்தர் அப்பா, அவருக்கு பிள்ளைன்னு பிறந்துட்டு கத்தம் ராஜ்யாத் பவேத் அபகாரக்க, ராஜ்யத்தை நான் எப்படி அபகரிக்க முடியும்? இன்னொன்று சொல்லிக்கிறேன், எனக்கு வர்ற கோபத்தில் எங்கள் அம்மாவை தண்டிக்கணும் தான் எனக்கு தோன்றது. ஆனால் தர்மபந்தேன பத்தோஸ்மி, தர்மத்துக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கேன். ஏன்னா அவள் ஸ்திரீயாக போயிட்டா, எனக்கு அம்மாவா போயிட்டதுனால அவளை தண்டிக்காமல் இருக்கேன். இல்லைன்னா நான் வேற யாராவது இந்த மாதிரி பேசியிருந்தா, இந்த மாதிரி அவங்களை காட்டுக்கு அனுப்பிச்சிருந்தா தண்டிக்கவே தண்டிச்சிருப்பேன் என்று சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறார், பிதுருகி சமதிக்ராந்தம் புத்ரோ எஸ் சாது மன்யத்தே ததபத்தியம் மதம் லோகே விபரீத மதோ அந்யதா. அழகாக பேசுகிறார். ஒரு பிள்ளை அப்பா தப்பு பண்ணியாச்சுன்னா அப்பாவை திருத்தி நல்வழிப்படுத்துறது தான் சத்புத்திரன். அப்பா ஒரு கெட்ட மார்க்கத்தில் போயிட்டார் அப்படின்னா அவர் போகிற ரூட்டில் போகட்டும்னு இருக்கிறது கெட்ட பிள்ளைக்கு அடையாளம். அதனால் நீங்களோ மாபவா துஷ்கிருதம் பிதுகு, அப்பா தப்பு பண்ணிட்டார், உங்களை காட்டுக்கு அமுச்சு தீராத பழியை தேடின்னு விட்டார். ஏன்னா மூத்தவனுக்கு தான் சாம்ராஜ்யம், இளையவனான எனக்கு சாம்ராஜ்யம் கூடாது. இதுதான் பரம்பரையான இக்ஷுவாகிலேருந்து தொடங்கி இக்ஷுவாகு, குச்சி, விகுச்சி, பாணன், அனரண்யன், பிருத்தூர் பரம்பரையான அந்த இதை மாற்றுறதுக்கு அப்பாவுக்கும் ரைட் இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் ரைட் இல்லை. அதனால் அப்பா தவறு பண்ணிட்டார். நீங்கள் என்ன பண்ணணும்னா மாபவா துஷ்கிருதம் பிதுகு, அப்பா சொல்ல திருத்தி நீங்கள் ராஜ்யம் கட்டிக்கணும் என்று சொல்லி இப்படி சொன்ன உடனே இன்னொன்று சொல்கிறார், சதுர்நாமிகி வயஸ், ஆசிரமங்களுக்குள்ள 4 ஆசிரமம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, முதல்ல பிரம்மச்சாரி ஆசிரமம், அப்புறம் கிரகஸ்தாசிரமம், அப்புறம் வானப்பிரஸ்தாசிரமம், அப்புறம் துரியாசிரமம், சந்நியாசாசிரமம். இதில் கார்கஸ்தம் தான் ரொம்ப முக்கியம். அதனால குடும்ப தர்மம் தான் முக்கியம். ஏன்னா பிரம்மச்சாரிக்கும் சோறு போடலாம், சன்னியாசிக்கும் சோறு போடலாம்,
அதனால் கிரகஸ்தாசிரமம் தான் முக்கியம். அதை விட்டுட்டு நீங்கள் மரவுரியும் ஜட்டாபாரமும் போட்டுண்டு வானப்பிரஸ்த தர்மத்தை நீங்கள் அவலம்பிக்கிறது சர்வதா தப்பு. கொச்சாரண்யம் கொஜட்டாக கொச்சபாலனம் கொச்சக்ஷாத்திரம். அதனால் ஈதிருஷம் வியாகத்தம் கர்ம ந பவான் கர்த்துமர்கதி. வியாகத்தம் கர்மன்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய இந்த தர்மத்தை நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜடாபாரமும் மரபுரியும் கட்டிட்டு வந்தால் சரியாக போச்சா? யார் நாட்டை ஆள்றது? இவ்வளோ ஜனங்களையும் ஆளக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது, எனக்கு கிடையாது. அதனால் நீங்கள் தான் நாட்டை ஆளணும் என்று சொல்லும்போது இப்போ ராமர் ஒன்றுன்னா பதில் சொல்கிறார். அப்பா நீ சொன்ன அம்மாவை தண்டிச்சுடணும் எனக்கு தோன்றுறதுன்னு சொன்னியே, தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை. அம்மாவை தண்டிக்கக்கூடாது. அம்மா பிரத்யக்ஷ தெய்வம், அதனால் அது மாதிரி பண்ணார். அடுத்தது சொன்னார், அப்பா அந்திம காலத்தில் நாக்கு குளறி சொல்லலை, புத்திபூர்வகமாக தான் என் மேலே சபதம் பண்ணிய அம்மா கைகேயிக்கு வாக்கு கொடுத்ததுனால, அதனால் அவர் ஒன்றும் முட்டாளி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லி அப்பாவுடைய சத்தியத்தை தான் நம்ம நிறைவேற்றணும். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, அப்பா தப்பு பண்ணிட்டான்னு சொல்லியே அப்பா தப்பு பண்ணலை என்னை பொறுத்தவரையிலையும். அதனால் 14 வருஷம் கழிச்சு எப்படி நான் நாட்டை ஆள்றது தான் வரப்போகிறேன். இன்னொன்று சொன்னேன், நான் வானப்பிரஸ்த தர்மம்னு கேட்டுண்டியே, நான் வானப்பிரஸ்த தர்மத்தில் இல்லை, உங்கள் அம்மா வரம் கேட்டுண்டா, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரம் சடைகள் தாங்கி தாங்க அருந்தவம் மேற்கொண்டு அப்படின்னு உங்கள் அம்மா கேட்டுண்டா. ராமா ஜடாபாரம் போட்டுண்டு இடுப்பில் மரவுரி கட்டிண்டு 14 வருஷம் போ அப்படின்னதுனால மாத்ருவாக்கிய பரிபாலனத்தை தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ கிளாரிட்டி! இந்த ராமருடைய ஒவ்வொரு சொல்லையும் டோட்டல் கிளாரிட்டியை இங்கே பார்க்குறோம். இன்னும் ஒரு ரகசியமும் இங்கே சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரியாது, வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. என்னென்ன, தசரதர் கைகேயை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது கைகேயினுடைய அப்பா அஸ்வபதி மகாராஜா சொன்னார், தசரதரே உங்களுக்கும் கைகேயிக்கும் பிறந்த குழந்தைக்கு தான் நீங்கள் பட்டம் கட்டணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார் கைகேயி அப்பா. உடனே நானும் மூத்த பிள்ளையாக பிறந்துட்டேன், நீயோ எனக்கு தம்பியாக பிறந்துட்டேன். அதனால் உங்கள் அம்மா என்ன பண்ணினா, கைகேயி தனக்கு தீராத பழி வந்தாலும் பரவாயில்லன்னுட்டு எனக்கு ஒரு 14 வருஷம் வனவாசம்னு விதிச்சுட்டு இப்போ அந்த அந்த அஸ்வபதி மகாராஜா கொடுத்த வாக்கியத்தை சத்தியம் பண்ணணுங்கிறதுனால தனக்கு தீராத பழி வந்தாலும் பரவாயில்லைன்னு உனக்கு ராஜ்யத்தை தேடி வச்சிருக்கா உங்கள் அம்மா அப்படின்னு அந்த ராமர் மாதாமகே சமாசௌஷீத்து ராஜ்யசுல்கம் அனுத்தமம் அப்படிங்கிற ரகசியத்தையும் சொன்னார். பரதனுக்கே இந்த ரகசியம் தெரியாதான், அவரே பிரமிச்சு போயிட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் ஜாபாலி சொல்கிறார், ராமா நீ என்னமோ தர்மங்கிற, அவன் என்னமோ பரதன் தர்மங்கிறான். பொதுவாக லோகத்தில் சொத்துக்காக அண்ணா தம்பி என்ன பண்ணுவா, அடிபடி சண்டையில் சந்தி சிரிப்பா, ரோட்டில் நின்றுட்டு அடிதடி நடக்கும். ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா, நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்க, சொத்து சந்தி சிரிக்கிறது. அயோத்தி சாம்ராஜ்யங்கிற சொத்து சந்தி சிரிக்கிறது. அதனால் இனிமேல் தர்மம் 2 பேரும் பேசுகிறேன். எத்ததா உண்டு சொல்லிக்கிறே ராமா, ஏதோ அஷ்டகா பித்ருதயுக்தம் இத்தேயம் பிரசுதோ ஜனஹ அன்னஸ்ய உபதிரவம் பசிய மிருத்தோகி கிம் அசிஷதி. எங்கேயாவது செத்தவன் குழைச்சி சாப்பிடுவானா? எல்லாரும் சாத்தம்னு சொல்லி 2 பிராமணாளை வரவழைச்சு உடனே அவளுக்கு நிமந்திரணம் பண்ணி அன்னதானங்கள்லாம் பண்ணுறா. இது என்னமோ எனக்கு இந்த சாதம் பித்ருக்களுக்கு போகிறதுன்னு வேற சொல்கிறா. எனக்கு என்னமோ நம்பிக்கை கிடையாது. அப்படித்தான் தேகம் அந்நியச கச்சதி. ஒருத்தருக்கு போடுற சாதம் இன்னொருத்தருக்கு போகிறதுன்னா, நம்பாத்திலே ஒருத்தர் டெல்லியில் இருக்கார் அப்படின்னா ஒரு பிராமணரை கூப்பிட்டு அவருக்கு வழி நிறையா சாதம் போட்டுவிடணும். அப்படின்னே அவாத்து மாமா அங்கேருந்து வந்தோடனே மாமி கேட்குறேன், நீங்கள் டெல்லியில் இருக்கும்போது ஒரு பிராமணரை வரவழைச்சு சாதம் போட்டேன், அது வந்துதா? நெடி பைத்தியக்காரத்தனமாக வளர்றேன் அப்படின்னு தான் அவர் கேட்பேன். அது மாதிரி இருக்குது இந்த தர்மங்கள்லாம். ஏதோ சில மேதாவிகள்லாம் சேர்ந்து தபஸ்தப்சே தீட்சையை வளர்த்துக்கோ,
தபஸை பண்ணு, தான தர்மங்களை பண்ணு. எதுக்குன்னா கிரந்தா மேதாவிபிஹி கிருத்தாக, மேதாவிகள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னோடனே பெருமாளுக்கு கோபம் வந்துடுத்தான் ராமச்சந்திர பிரபுக்கு. அதில் ஒரு அழகாக முதல்ல சொல்லிட்டு ராமர் என்ன சொல்கிறான்னு சொல்கிறேன். முதல்ல இந்த சாதத்தை பார்த்து இப்படி சொன்னாரோ இல்லையோ, அப்படி சொல்லக்கூடாது. மகா பெரியவா இதுக்கு அழகாக விளக்கம் கொடுக்குறார். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகிறோம். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அந்த காலத்தில் தந்தி அடித்து தான் மணி ஆர்டர் பண்ணுறோம். இந்த மணி ஆர்டர் பண்ணும்போது 1000 ரூபா கொடுக்குறோம். அதில் 2 500 நோட்டாக கொடுக்குறோம். அந்த அவள் போக வேண்டியவாளுக்கு அவர் என்ன பண்ணுறார், 10 100 நோட்டாக கொடுக்குறார். அதுபோல் சாதம்ங்கிறது என்னென்ன, பித்ருக்களுக்காக 2 பிராமணாலை வரித்து அன்னதானம் பண்ணுறோம் இல்லையா, அது அந்த தர்மம் அந்த பித்ருக்களுக்கு போய் சேரும். மகாபெரிவா சொல்கிறார், அந்த பித்ருக்களுக்கு போகக்கூடிய தர்மம் தான், அதை விடக்கூடாது. ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டிய காரியம்தான் சாத்தம்னு பேர். அதை விட்டுட்டா நம்மளே பார்க்குறோம் உலகத்தில், சாதம் செய்யாத வீட்டில் பார்த்தா அவள் கண் குருடாகவோ, காது கேட்காதவாளோ, கையெல்லாம் முடக்கமாகவோ அப்படிலாம் குழந்தைகள் பிறக்கிறத இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். அதனால் சாதத்தை விடக்கூடாது. அதுவும் பரமஸ்ரத்தையாக சாதத்தை செய்யணும்னு சாஸ்திரம் விதிச்சிருக்கு. அதனால் இந்த ஜாபாலி சொல்கிறதுக்கு சொல்கிறார், சத்தியந்தான் உலகத்தில் முக்கியம். ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனாங்கிறதுக்கு சாரித்திரமேவ வியாக்கியாதி சுச்சிம்பா இதுவா சுச்சிம், அவனுடைய நடத்தை இன்டெகிரிட்டின்னு சொல்கிறோம். ஆஃபீஸில் ஒருத்தன் ஒர்க் பண்ணுறார், அவருக்கு அவருடைய தலைமையில் ஒரு ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸர் தான் இவருக்கு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று எழுதுவார். அதில் அவருடைய இன்டெகிரிட்டி, நேர்மையை அதில் எழுதணும். அவர் சின்சியரா, அவர் நேர்மையானவரா, அல்லது மழுப்பு வேலைகள்லாம் மழுப்பு எடுக்கிறவரா, அங்கே இங்கேயும் ஓபி அடிக்கிறவரா அப்படிங்கிறதெல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கணும். அவர் சின்சியராக இருந்தால் உடனே அவர் சொல்லுவார், இஸ் ஹைலி ஆனஸ்ட், வெரி சின்சியர், ஒபீடியன்ட். இந்த ரிப்போர்ட்டை வச்சுருந்தா அவருக்கு ப்ரமோஷன் கொடுப்பார். அப்போ கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவர் அப்படின்னா அவரை வாங்கோன்னு கூப்பிடுறோம். நல்லவர் இல்லைன்னா அவர்கிட்ட பேசுறது கூட நம்ம இல்லை. அதனால பொய் பேசுகிறவாள்கிட்ட ராமர் சொல்றார், கச்சே வச்சுக்காதே. அது எப்படி நல்ல பாம்பை கண்டு ஜனங்கள் பயப்படுவாளோ அதுபோல் பொய் பேசுகிறவாள்கிட்ட தேவர்களோ மகரிஷிகளோ கூட சந்தோஷப்படுறதில்லை. சத்தியமேவானுசம் சஞ்சே ராஜவிருத்தம் சனாதனம் தஸ்மா சத்யாத்மகம் ராஜ்யம் ராஜவிருத்தம் சனாதனம். ராஜவிருத்தம் அப்படிங்கிறது ராஜாங்கம், கவர்மெண்ட். அது சனாதனமான தர்மம், அது சத்தியத்தையே அடிப்படையாக இருக்கு. சத்தியமேவ ஈஸ்வரோ லோகே சத்யே பத்மா பிரதிஷ்டிதா சத்தியமூலானி சர்வாணி சத்யாத் நாஸ்தி பரம்பதம். சத்தியந்தான் ஈஸ்வரன். ராமரை பொறுத்தவரையிலையும் தனியாக ஒரு ஈஸ்வரன் ராமர் என்றைக்குமே கொண்டாடின்றது இல்லை. தன் குலதெய்வமான ரங்கநாதனை தவிர சத்தியந்தான் ஈஸ்வரன் மகரிஷிகள்கிட்ட கூட அதைத்தான் பேசுவார். அப்போ அந்த சத்தியத்தில் தான் மகாலட்சுமி குடிகொண்டிருக்கா. உலகத்தில் உள்ள அவ்வளவு காரியங்கள், வைதிக காரியங்கள் பண்ணுறோம், லௌகீக காரியங்கள் பண்ணுறோம், சாஸ்திரம்னு நம்ம ஃபாலோ பண்ணுறோம், சம்பிரதாயம்னு ஃபாலோ பண்ணுறோம். சாஸ்திரம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் சம்பிரதாயங்கிறது மாறும். எப்படின்னா இப்போ ஸ்மார்த்த சம்பிரதாயம், வைஷ்ணவ சம்பிரதாயம், மாத்வ சம்பிரதாயம்னு சம்பிரதாயம் வேணால் மாறும், சாஸ்திரம் ஆனால் ஒன்றா தான் இருக்கும். அதுபோல் சத்தியங்கிறது வேதாக சத்திய பிரதிஷ்டானாக தஸ்மா சத்தியவரோ பவேத் தத்தமிஷ்டம் குத்தம் செய்வ தப்தானிச்சு தபாம்சிச்சு வேதாக சத்திய பிரதிஷ்டானாக தஸ்மா சத்தியவரோ பவேத். முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ராமர் சொல்ற என்னென்ன வேதங்கள், புராணங்கள், அதுபோல் அதனுடைய அங்கங்கள், சிக்ஷை, கல்பம், வியாக்கரணம், சந்தஸ், ஜோதிஷம் முதலிய அங்கங்கள், அதுபோல் தான தர்மங்கள், தத்தம் இஷ்டம் யஜ்யங்கள், ஹோமங்கள், தத்தம் இஷ்டம் புத்தம் செய்வ தப்தானிச்ச தபாம்சிச்சே தபஸ், அதுபோல் அஷ்டாங்க யோகங்கள் எல்லாமே எல்லாரும் ஞாபகம் வச்சுக்குங்கோ, சத்தியத்தையே அடிப்படையாக கொண்டு இருக்கு. தத்தம் இஷ்டம் புத்தம் செய்வ தப்தானிச்ச தபாம்சிச்ச வேதாக சத்திய பிரதிஷ்டானாக தஸ்மாத்
சத்யபரோ பவேத். இப்போ ஜாபாலிட்ட சொல்கிற ராமர், இந்த பரதன் கூப்பிட்றதுக்காக உடனே நான் கிளம்பி அயோத்திக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோ. இவன் கூப்பிட்றான், பாவம்னு இறக்கப்பட்டு நான் வந்துட்டேன்னா மறுநாளைக்கு எல்லா ஜனங்களும் என்ன பேசுவா, ஏதோ காட்டுக்கு சத்தியம்னு சொல்லிட்டு போனார். ராஜ்ய ஆசை யாரை விட்டது? ராமரை விடலை. பார்த்தீங்கள, அவர் திரும்பி வந்துட்டார்னு நாளைக்கு என்னை பற்றி எல்லாரும் ராஜ்ய ஆசை பிடித்தவன்னு பேசுவான். நான் எப்பேற்பட்டவன்னா லோபாத்வா தாத்தே காமாத்வா. அந்த அப்பாவினுடைய சன்னிதானத்தில் நான் எப்படி பண்ணேன்னா, காமத்தினாலேயோ பேராசையினாலேயோ அஜானத்தினாலேயோ எப்படி வேணா இருக்கட்டும், சேத்தும் சத்தியஸ்ய பேஸ்யாமி. அந்த அப்பாவினுடைய சன்னிதானத்தில் பண்ண பிரதிஜையை ஒரு காலம் நான் மீற மாட்டேன். பேராசையினாலையும் மீற மாட்டேன், அல்லது காமத்தினாலையும் மீற மாட்டேன், அல்லது நகி அஜானா தமோன்மிதா, அஜானத்தினாலையும் நான் மீற மாட்டேன். என சேத்தும் சத்தியஸ்ய பேஸ்யாமி குரோஹோ சத்திய பிரதிஸ்ரவா. சத்தியத்தினுடைய பாலத்தை உடைக்கக்கூடாது. ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அது வந்து மீறக்கூடாது. அப்படி மீறினா இஷ்டாபூர்த்தவதோ. இஷ்டாபூர்த்தவதம்னா என்ன அர்த்தம்னா, என்னென்ன தர்மாச்சரணங்கள் இருக்கோ அதெல்லாம் கலைக்கிற பாபம் வரும். கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது முதலிய தர்மாச்சரணங்கள் இதெல்லாம் கலைச்ச பாபம் வரும் சத்தியத்தை மீறினா. சத்தியம் ச தர்மம் ச பராக்கிரமம் ச பூதானுகம்பா பிரியவாதிதாம் சே. உடனே ராமர் சொல்றார், ஒரு மனுஷன் சத்தியத்தில் இருக்கணும், தர்மத்தில் இருக்கணும், அதிதி சத்காரம் பண்ணணும், திஜாதி தேவாதிதி பூஜனம் சே, தேவ பூஜை பண்ணணும். அதிதிகளை வந்தாச்சுன்னா அவளுக்கு சத்காரம் பண்ணணும். பட்டாந்து வாசகதவை சாத்தக்கூடாது, பொய் பேசக்கூடாது. பராக்கிரமம்னா நேர்மையான உழைப்பு. எந்த ஃபீல்டில் இறங்கினாலும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் நேர்மையாக இருக்கும், இல்லை 4 பேர்கிட்ட பழகினாலும் நேர்மையாக இருக்கும். அது ராமர் சொல்லித்தரார். முக்கியமான ஸ்லோகம். சத்தியம் ச தர்மம் ச பராக்கிரமம் ச பூதானுகம்பாம் பிரியவாதி தாஞ்சே திஜாதி தேவாதிதி பூஜனம் ச பந்தானமாகுஹு த்ரிதிவஸ்ய சந்தஹ. சத்தியம், தர்மம், நேர்மையான உழைப்பு, எல்லார்ட்டையும் பிரியமாக பேசுறது. அதுபோல் தேவ பூஜை, அதிதி பூஜை, ரிஷி பூஜை, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் பரலோகத்தை அடையிறதுக்கு சுலபமான வழி, குறுக்கு வழி கிடையாது, நேர்மையான வழி. ராமர் எதுவுமே நேர்மையாக தான் எடுத்து சொல்லுவார். இந்த நேர்மையான வழியைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அழகாக எடுத்து சொல்லி, உடனே ஜாபாலியும் மனசில் ஆகா நம்ம பேசினது தப்புன்னு நினச்சிருந்தார். வசிஷ்டர் அங்கேருந்து வந்து சொல்கிறார், ஜாபாலிரப்பி ஜானித்தே லோகசியாச கதாதித்தி. ஜாபாலிக்கும் ராமா தெரியும்ப்பா, ஆனால் உன்னை எப்படியாவது இழுத்துண்டு நாட்டுக்கு வரணுங்கிறதுனால தான் நாஸ்திகவாதத்தை பேசினார், தப்பாக நினச்சிக்காத. இந்த பார் ராமா, நான் உங்கள் அப்பாவுக்கும் குரு, உனக்கும் குரு. மாதா பிதாக்கள் ஒரு ஜீவனுக்கு உயிரை கொடுக்குறார், ஆனால் ஆச்சாரியன் தான் ஞானத்தை கொடுக்குறார். அதனால் நான் சொல்கிறேன் கேளு, நீ கிளம்பி அந்த பரதனோட நாட்டுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ, அதுதான் சிறந்தது, அதுதான் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பழையபடி கீர்த்தியை கொடுக்கும். உடனே ராமர் சொல்கிறார், நன்னா கேட்குறேன், உங்கள் வார்த்தையை நன்னா கேட்குறேன், ஆனால் உங்கள்கிட்ட தானே நாங்கள் வேதம் படித்தோம். வேதம் மாதா என்ன சொல்கிறா? சத்தியம் வதா தர்மம் சரா மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ எல்லாம் சொல்கிறதோ இல்லையோ, அப்பாவை தெய்வமாக நினைன்னு சொல்கிறதோ இல்லையோ. அப்போ அப்பாட்ட பண்ணின சத்தியத்தை, ஹே ராமா நீ கோட்டை விட்டுடு, நீ எதி அதை பற்றி கவலைப்படாத, நீ திரும்பி நாட்டுக்கு வாணி, நீங்கள் சொல்லுங்கோ, நான் இப்போவோ உங்கள் பின்னாலே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே, ஆகா என் சிஷ்யனான ராமன்கிட்ட பேசி யார் ஜெயிக்க முடியும்? உத்தரோத்தர யுக்தினா பக்தா வாசஸ்பதி ரேதா. அவன் பிருகஸ்பதிக்கே புத்தி சொல்லக்கூடிய பெருமை உடையவன் என் சிஷ்யனான பரதன்னு. அதனால் திருத்திய வஸ்திரத்தை எடுத்து ஒரு உதறி தோள் மேலே போட்டுண்டு வசிஷ்டரும் பேசி ஜெயிக்க முடியல, கிளம்பி போயிட்டாரான். உடனே பரதன், ஏ சுமந்திரரே, நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க,
அண்ணா நாட்டுக்கு திரும்பி வரலையும் இங்கே தர்பையை விரித்து பிராயோபவேஷம், அதாவது பட்டினி கிடந்து உயிரை விட்டு விடுறேன், நீங்கள் போய் கொண்டு வாங்கோ. சுமந்தர் போகலை. ஏன்னா பட்டினி கிடந்து பரதன் உயிரை விட்டு விடுவான்னு சொல்கிறார், எப்படி போவார்? அதனால் பேசாமல் இருக்கவே தானே போய் தர்பையெல்லாம் கொண்டு வந்து பரப்பி படுத்துனுட்டார். உடனே பெருமாள் சொல்றார், நத்துமூர்தாபிஷிக்தானா விதி பிரத்யுபவேசனே. அப்பா வரதா, இது சத்திரியாளுக்கு இந்த தர்மம் கிடையாது, பிராமணாள் தான். அதுலேயும் பிராமணன் யாருக்கு கடன் கொடுத்துருக்கானோ அவன் வீட்டு வாசலில் போய் பிராயோபதேசம் பண்ணுவான், அந்த கடன் திரும்பி வர்றதுக்காக. அது உனக்கு உண்டான தர்மம் இல்லை, ஆனால் நீ படுத்துனுட்ட, அதனால் எழுந்து ஆச்சமனியம் பண்ணிட்டு என்னையும் தொடு என்று பெருமாள் சொல்ல, உடனே பரதன் அப்படியே செய்ய, உடனே பரதன் கேட்குறார், பிரபு பித்ருவாக்கிய பரிபாலனம் தானே பண்ணணும். ஆமாம், அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம். நான் சத்ருகுணனோட 14 வருஷம் காட்டில் இருக்கேன், அதுவும் பித்ருவாக்கிய பரிபாலனம். நீங்கள் லக்ஷ்மணனோட அயோத்தியில் போய் பட்டம் கட்டிக்குங்கோ, அதுவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு பிராத்ருவாக்கிய நிஸ்மிதா ஆச்சரியப்பட்டாராம், மூக்கில் விரலை வச்சாராம். இந்த இடத்துல தான் பெருமாள் பரதனுடைய பக்தியை பார்த்து, நான் கஷ்டப்பட்டா பரவாயில்லன்னு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிக்கல, நான் காட்டில் இருக்கேன், நீங்கள் நாட்டில் இருக்கும் அப்படின்னு அதையும் ஒத்துக்கலை. இப்போ சொல்றார், விக்ரீதமாகிதம் கிரீத்தம் பித்ரா மம. பிதா உயிரோடு இருக்கும்போது யாரை பார்த்து என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்யணுமே தவிர இது மாற்றிக்கிற விஷயம் இல்லைப்பா. உடனே ஜனங்களை கேட்குறார், அவ்வளவு ஜனங்களும் சொல்கிறார், ராமர் நிச்சயம் தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறமாட்டார் அப்படின்னு ஜனங்களே ராமருக்கு சப்போர்ட் பண்ணுறா, பரதனுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா ராமர் சத்தியத்தில் இருக்காராம். அதனால ததத்புதம் ஸ்தைரியம் அவேட்சராகவே சமம் ஜனம் வருஷம் அவாப்பு துக்கிதா நயாத்தி அயோத்தியாமிதி துக்கிதோ பவத்து ஸ்திர பிரதிகத்தம் அவேட்சர்ஷிதா. அந்த ஒரு அற்புத ரசம். என்ன அற்புத ரசம்னா, இப்பேற்பட்ட பிரபு சத்தியத்தில் இருக்கார், ஹிமவான் இவ அச்சலா, இமய பர்வதம் போல ஸ்ட்ராங்காக இருக்கார். எத்தனை பேர் கூப்பிட்டும் கூட நாட்டுக்கு வந்து பட்டம் கட்டிக்க மாட்டேங்கிறார், காட்டில் தான் இருப்பேன்னு உறுதியாக இருக்கார். அதை கண்டு சந்தோஷம் ஜனங்களுக்கு. ஆனால் ராமர் காட்டில் கஷ்டப்படுறத பார்த்தா அழுகையாக வருது ஜனங்களுக்கு. உடனே கடைசியாக சரணாகதி பண்ணுறார், ராமச்சரணத்தில் விழுந்தார், பிரார்த்தனை பண்ணுறார், பிரபு இப்படி உழவர்கள் எல்லாரும் மழையே எதிர்பார்த்துண்டு அத்தனை ஜனங்களும் மழை வராதான்னு உழவர்கள் காத்துருக்கிற மாதிரி அயோத்தியா ஜனங்கள் அத்தனை பேரும் நீங்கள் வந்து பட்டம் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறா, நீங்கள் தான் கட்டிக்கணும் சொல்லி கதறி அழுது சரணத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்க. அப்படியே பரதனை தூக்கி மடியில் வச்சுண்டு உடனே சொல்ற, ராஜ்யத்தை ஆளக்கூடிய திறமை, அந்த புத்திசாலித்தனம், அந்த அறிவாளியாக நீ இருக்க என்று சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வசிஷ்டர், பரதா இந்த பாதுகையை பெருமாள் சரணத்தில் போட்டு வாங்கிக்கோப்பா என்று சொல்ல, ஆஹா இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு பரதனுக்கு தோண, அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏ தேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. அண்ணா இந்த பாதுகை மேலே ஏறி இறங்கி எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு பிரார்த்திக்க, உடனே ராமச்சந்திர பிரபு அந்த பாதுகை மேலே ஏறி கொடுக்குறார். பரதன் சொல்றார், இந்த பாதுகு தான் சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதான என்ன அர்த்தம்? சர்வலோகங்களுக்கும் அந்த பாதுகை தான் யோகக்ஷேமத்தை வகிக்க போகிறதுன்னு அழகாக சொல்லி, உடனே பெருமாள் நின்றுண்டு ராமச்சந்திர பிரபு அந்த பாதுகையை கொடுக்குறார். அதை சிரசாக வகித்து உடனே அங்க பிரதட்சணம் சத்ருகுண இடத்துல அந்த பாதுகையை கொடுத்துட்டு ராமாசிரமத்தை அப்படியே அங்க பிரதட்சணம். திருப்பதி போனால் உடனே அங்க பிரதட்சணம் பண்ணுறோம் இல்லையா? ஏன் அப்படின்னா பிரபுவினுடைய பாத தூளிப்பட்ட இடம் அண்ணா சொல்லுவார், உபனிஷத் மயமாக இருக்கான். உபனிஷத் மயமான அந்த ராமாசிரம தூளி உடம்பு பூரா நமக்கு கிடைக்கட்டும்னு உடனே அங்க பிரதட்சணம் பண்ணி சத்ருகுணனிடத்தில் இந்த சிரசா வாங்கி சத்ருஞ்சயங்கிற பட்டத்தையானுடைய அம்பாரியில் கொண்டு வச்சாராம். அதுக்குள்ள ராமர் சத்தேவ மாத்ரூஹு அபிவாத்ய சர்வாருதன் குட்டீம் ஸ்வாம் பிரவிவேஷ ராமகா. உடனே ஆசிரமத்துக்குள்ளே போய் குலுங்கி
பரதனை நினைச்சிட்டு கதறி அழறா பெருமாள். சீதாதேவி சமாதானப்படுத்துகிறா. உடனே மேலே கிளம்பி பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்து பரத்வாஜர் கேட்குற, உங்கள் அண்ணாட்ட என்ன சொன்னேன்? எவ்வளவோ ட்ரை பண்ணேன் சுவாமி, நீங்கள் தான் பட்டம் கட்டிக்கணும்னு. 14 வருஷம் பிரதிபந்தம் இருக்குப்பா, நான் அப்புறம் பட்டம் கட்டிக்கிறேன்டா குழந்தை அப்படின்னு என்னை திருப்பிட்டார் அண்ணா அப்படின்னு சொல்லி இந்த பாதுகை எங்கள் அண்ணா கொடுத்தா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அந்த பாதுகை சிரசாக கீழே இறக்கலையாம். ஏன்னா சார்ஜ் ஆகிடுது. அண்ணாவே நம்ம பார்த்துட்டு வந்தால் அண்ணாவோட பாதுகை இருக்குன்னா இந்த பாதுகை முதல்ல போட்டு பாத பூஜை பண்ணி அந்த அண்ணாவுடைய சீச்சரணம் பட்ட அந்த பாதுகை அந்த வீட்டினுடைய குடும்ப க்ஷேமத்தை அது வகிக்கும். ஸ்ரீ அண்ணாங்கிறது பெரிய அவதார புருஷன், மகாபுருஷன். அவரை போல உலகத்தில் 1000 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் கிருஷ்ணரே வந்திருக்காருன்னா எங்களுக்கெல்லாம் தோணும். ஏன்னா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் இந்த பகவான் ஸ்ரீ அண்ணா பகவான் தான் அவர் எங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட அவர் பிறந்து அப்பேர் லோகத்தை அவர் க்ஷேமமாக இன்னைக்கு இந்த சத்சங்கம் நடக்கிறது கூட அண்ணாவோட கிருப்பை தான். அண்ணாவுடைய அத்தியந்த சிஷ்யர் தான் நம்ம அத்தியந்த சிஷ்யர் தான். சட்டு இந்த அண்ணா சந்துருண்ணா சட்டுன்னு வாக்கில் வரல. சந்துருண்ணா அண்ணாட்டையே படித்தவர், அத்தியந்த சிஷ்யர். யாரு என்ன அவர்கிட்ட படித்து தானே உபன்யாசம் பண்ண வரும். அவர்கிட்ட படித்ததுனால எங்களுக்கும் ஏதோ எத்கிஞ்சித்து பகவத்குணம் சொல்ல வரும். அது மாதிரி ராமருடைய சரணம் பட்ட அப்பேற்பட்ட அந்த பாதுகையை எடுத்துட்டு நேராக ஊருக்குள்ளே இல்லாமல் நந்தி கிராமம், அயோத்திக்கு வெளியிலேயே இருக்குது நந்தி கிராமம். அந்த நந்தி கிராமத்தில் அழகான ஒரு சிம்மாசனத்தில் வச்சு பாதுகே தபிஷிச்சே நந்தி கிராமே அவசத்து ததா. அந்த பரதன் என்ன பண்ணுறாருங்கிறது சொல்கிறார். பிராத்ருவ சினகாரீச்சே, அந்த அண்ணா என்ன சொன்னாலோ அதன்படி அங்கேருந்து நந்தி கிராமத்தில் அழகான சிம்மாசனத்தில் அப்படி எழுந்துருளை பண்ணினார். பரதா சாசனம் சர்வம் பாதுகாபியாம் நிவேதயத் ததஸ்து பரதா ஸ்ரீமான் அபிஷிச்சாரிய பாதுகே தததீன ததா சர்வம் காரயாமாச சர்வதா யதா யத்கார்யம் உபைதி கிஞ்சித் உபாயனம் சோபகிருதம் மகாரிதம் ச பாதுகாபியாம் பிரதமம் நிவேதே சகார பச்சா பரதோ யதாவத். அப்பேற்பட்ட எந்த காணிக்கைகள் யார் கொண்டு வந்து கொடுத்தாலும் முதல்ல பாதுகைக்கு தான் கொடுப்பார். அது ரத்னமாக இருந்தாலும் புஷ்பமாக இருந்தாலும் பழங்களாக இருந்தாலும் யார் எதை கொடுத்தாலும் பாதுகை தான். ராமதாசன் சொல்லிக்கல, ராம பாதுகாதாசன் அப்படிங்கிறதான் தன்னை சொல்லிக்கிறார். அப்பேற்பட்ட பாதுகை 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிவிடுத்தான். யாருக்கு அப்புறம்? தசரதனுக்கு அப்புறம். இந்த பாதுகை தர்மார்த்த காமாதி வரப்பிரதாபியம் முமுட்சுபிகி மௌனிபிரி ஆஸ்திதாபியம் ஐக்ஷ்வாச சிம்மாசன சோபிதா நமோஸ்து சீதாபதி பாதுகாப்பியம். தர்மம் அர்த்தம் காமம் முதல் திருவித புருஷார்த்தங்களையும் கொடுத்து கடைசி காலத்தில் மோட்சத்தையும் கொடுக்குமா அந்த பாதுகை. அண்ணா பாதுகை யாராத்தில் இருக்கோ அதுதான் ராம பாதுகை. அந்த பாதுகைக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணேன்னா அண்ணா மோட்சத்தையே கொடுப்பான். ஏன் அப்படின்னா அந்த குரு தான் பிரயச்சதி குருஹு பிரீதா வைகுண்டம் யோகி துர்லபம்னுட்டா. இந்த அண்ணா தான் பிரத்யட்சமாக ராமராக வந்து நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்துருக்கான்னு எங்களுடைய பாவம். அப்பேற்பட்ட இந்த பாதுகா பிரபாவம் பாதுகா பட்டாபிஷேகம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டேன் சந்துரு பாகவதத்தை. நான் பாதுகா பட்டாபிஷேகம் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக பேஷா சொல்லணும். விசால கிருதி அவரே தான், அவரை தான் கூப்பிட்டுருக்கா. ஆனால் நமக்கு ஆசை, உடனே அந்த ஆசையை விசால கிருதி இந்த சந்துருபாகவதர் க்ஷேமமாக கடைசி வரையும் அவர் நன்னா இருக்கார். அவர் இந்த குழந்தைகளோட மனைவி மக்களோட ஆனந்தமாக எல்லாத்துக்கும் மேலே அமைதியாக, அதுக்கும் மேலே அண்ணா பக்தியோட ராம பக்தியோட க்ஷேமமாக இருக்கணும்.